சனாதனத்தை ஒழிப்போம் என்று மறுபடியும் நீங்கள் சொல்வது, சனாதனம் என்பது இன்னொருவரோட வாழ்க்கை முறை. ஆக முதலில் இருந்தே நாங்க வேற்றுமை விதைக்க மாட்டோம் சொல்லிட்டு நீங்கள் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் சனாதனம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. வேற்றுமை விதைப்பதல்ல, ஒற்றுமை விதிப்பது. இன்னும் சொல்ல போனா, காலையில எழுந்து உங்க பாட்டி கோலம் போடுறாங்கல்ல, அது சனாதன தர்மம் தான். அம்மா வீட்டுல விளக்கு ஏத்துறாங்கல்ல, அது சனாதன தர்மம் தான். ஆக என்னோட வாழ்க்கை முறையில நான் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறேன் என்று சொல்வது ஒரு சனாதனம். பேருதான் அதுக்கு உங்களோட புரியாத பேரா இருக்குது என்பது. ஒற்றுமையை, ஒழுக்கத்தை கொண்டு வருவது சனாதனம். ஆக நீங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னா, வீட்டுல காலையில எழுந்து கோலம் போடுற உங்க பாட்டியோட உணர்வை நீங்க ஒழிக்க போகிறீர்களா? விளக்கு வைத்து காலையில் என்னை பார்த்துக்கொள் என்று சொல்லுகின்ற இறைவனின் மீது நம்பிக்கை ஒழிக்க போகிறீர்களா? இல்லை என்றால் நீ ஒழுக்கமாக இருக்கணும், திருடக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையான சனாதனத்தை ஒழிக்கிறேன் என்று ஒழுக்கத்தை ஒழிக்க போகிறீர்களா? ஆக நான் பிரபலமாகணும்னு என்ன வேணாலும் பேசிட்டு போயிடக்கூடாது. அதனால உதயநிதிக்கு அது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். அவர்கள் இன்று எதிர்க்கட்சியில் அமர வைத்திருப்பட்டிருப்பது இதனாலும் கூட என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் விஜய் அவர்கள் எப்படி ஆட்சியை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஓகே, நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான். தொடர்ந்து இந்த விஷயம் பேசப்பட்டது. மாற்றம்ங்கிறாரு. ஆனா இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களை தேர்வு செய்து அவருடைய கட்சியில கொண்டு வந்து வைக்கிறது எந்த விதத்துல மாற்றம்? ஏன்னா இப்போ இடையில இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல்ல ஷோஃபா போது பின்னாடியே புது முதல்வர் போறாருங்கிற பல விமர்சனங்கள் இருக்கு. இதை பார்க்கும் பொழுது அவரை நம்பி வாக்கு செலுத்தின மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. முதலில் இப்பவே 2-3 நாட்களில் அந்த ஏமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் மாற்றம், அந்த மாற்றத்தை தர முடியவில்லை. ஏனென்றால் ஏமாற்றம். ஏன்னா காங்கிரஸ் வேண்டான்னு நினைச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகளோடு இருந்த அந்த 4 கட்சிகளை நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள். அந்த தீய சக்தியோடு சேர்ந்தவர்கள் இப்பொழுது எப்படி தூய சக்தியாக மாறினார்கள் என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும்.